வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ். வேணும் பார்க்குற மூவி வந்து த மங்கி 2025 ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது டெல்ஸ் மெல் லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தில் கதை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து மெயினான கேரக்டர் வந்து 3 கேரக்டர் தான். ஹால், பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்வின்ஸ் பிரதர்ஸு. அதுக்கப்புறம் இந்த மங்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொம்மை. இந்த பொம்மை வந்து இந்த 2 பசங்களோட கைக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பா வந்து விட்டுட்டு போயிடுவார். வீட்டில் இருக்கிற அம்மா 2 பசங்களுமே விட்டுட்டு போனதுக்கப்புறம் அம்மா வந்து 2 ட்வின்ஸையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். அதில் பில் வந்து ரொம்ப மோசமானவன். ஏன்னா தன்னோட தம்பியை வந்து அவன் புள்ளி பண்ணுவான். ஓகேங்களா? அப்போன்னு பார்த்து ஒரு நாள் வந்து அவங்களோட அப்பாவோட ரூமை தேடும்போது இந்த மங்கி பொம்மை பாக்ஸோட கிடைக்குது. ஓகேங்களா? இந்த மங்கி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கீயை வந்து மங்கியோட கீயை போட்டு திருப்பினீங்கன்னா அது வந்து ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிக்கும். ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா யாராவது ஒருத்தவங்க சாவாங்க. இதுதான் படத்தோட ஒரு ஒரு லீனான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறவங்க சாக மாட்டாங்க. அந்த மங்கி அப்போது யார் சாகணும்னு நினைக்குதோ அவங்க தான் சாவாங்க. இதுதான் அந்த படத்தோட பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம நினைக்கிறது நடக்காது. ஏன்னா வந்து அந்த டெத்தை முடிவு பண்ணுறது அந்த மங்கியோட கையில் தான் இருக்குது. ஸோ இது எப்போ தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதை யூஸ் பண்ணும்போது, சும்மா ஜாலிக்கு யூஸ் பண்ணும்போது தன்னோட பேபி சீட்டர் ஒருத்தன் இறந்துடுவாங்க. இந்த 2 பேரையும் பார்த்துட்டு பேபி சீட்டர் ஒருத்தன் இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பேபி சிட்டரோட டெத்துக்கு அப்புறம் அங்கே தான் இன்னொரு பெரிய ட்விஸ்ட்டு. தென் வந்து நம்ம ஹாலுக்கு வந்து பில்லை ரொம்பவே பிடிக்காது. ஏன்னா புள்ளி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்து அந்த மங்கியை திரும்பியும் ஆக்டிவேட் பண்ணுறது கீ திருப்பி வைப்பார். திருப்பி வச்சதுக்கப்புறம் தான் அங்கே ட்விஸ்ட்டு. தன்னோட அம்மாவை இழந்துருவாங்க. அம்மாவை இழந்ததுக்கப்புறமே 2 பசங்களும் வந்து ஒன்றா பேசிக்கிறது. ஸோ பிரிஞ்சிருவாங்க தனித்தனியாக. தென் அதுக்கப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹாலுக்கு வந்து ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருக்கும். ஒய்ஃபு, ஒரு பையன். பட் அந்த ஒய்ஃபும் வந்து டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்னொரு பக்கம் பில் என்ன ஆனார்னே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நிறைய டெத்து மிஸ்டீரியஸாக நடக்கும் நம்ம ஹேலை சுற்றி. ஏன்னா அதுக்கப்புறம் இதுக்கு கண்டுபிடிக்க ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லி தன்னோட ஊருக்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அங்கே வாரத்துக்கு ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு செத்துக்கிட்டு இருக்கான் அந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை இருக்குது. அந்த பொம்மையை ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து தூக்கி போட்டுருவாங்க. இருந்தாலுமே அந்த பொம்மையை யாரும் ஆக்டிவேட் பண்ணுறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும்போது தான் தெரிய வருது. பில் தான் வந்து அந்த பொம்மையை வச்சு எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய மோட்டிவில் இருக்காருன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அண்ட் அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்ச ஹால் வந்து எப்படி தான் அண்ணன்கிட்ட வந்து பேசி எப்படி என்ன பண்ணி இந்த பெரிய டிசாஸ்டரை எப்படி தடுத்து நிப்பாட்டினாரு, ஏன் அந்த பொம்மை வந்து அவரை வந்து அவ்வளோ பிடிச்சது அப்படின்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையை. ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெத்தை முடிவு பண்ணுறது இந்த பொம்மைன்னு சொல்லிட்டு வச்சாங்க பாருங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுதான் வந்து லாஜிக்கலாக இருந்தது. நம்ம சொல்கிறவங்க சாகணும்னு இருந்ததுன்னா அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அந்த பொம்மை முடிவு பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு உண்மையாக பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹாரர் மூவி. அண்ட் அதனாலேயே இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. அதுக்காகவே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். இதேமாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய். Have a great day.